கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபவுண்டன்ஸ் ட்ராப் என்ற இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினத்திலே நாம் ஒரு சகோதரியை குறித்து நாம் பார்க்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் மகதலேனா மரியாளை குறித்து நாம் வாசிக்கிறோம். 1ஆம் வசனத்தில் மகதலேனா மரியாள் வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே கல்லறையினிடத்திற்கு வந்தாள் என்று நாம் வாசிக்கிறோம். இதிலே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை என்னவென்றால், அதிக இருட்டோடே கல்லறையினிடத்திற்கு வந்தாள். நாமும் கூட அதிகாலையிலே தேவனை தேடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இவள் காலையிலே எல்லோரும் உறங்கிக் கொண்டிருந்த நேரத்திலே, வேறு யாரும் அந்த கல்லறைக்கு வர துணியாத அந்த நேரத்திலே இவள் அங்கு வருவதற்கான முயற்சிகளை எடுத்து அதை வெற்றியாக செய்து முடித்த போது அங்கு அவள் ஒரு வெளிப்பாடை பெற்றுக்கொள்கிறாள். அங்கு வந்தபோது அந்த கல்லறை திறந்திருப்பதை காண்கிறாள். அந்த வெள்ளிக்கிழமை இரவிலே மரித்த இயேசுவை அங்கு அடக்கம் பண்ணியிருந்தார்கள். ஆனால் அவள் வாரத்தின் முதல் நாளிலே காலையில் அங்கு வரும்போது அந்த கல்லறை திறந்திருக்கிறது. ஒரு அடக்கம் பண்ணப்பட்ட நபர் கல்லறையிலிருந்து வெளியே வந்திருப்பார் என்று யாருமே நினைத்திருக்க மாட்டார்கள். ஆனால் இந்த மகதலேனா மரியாள் காலையிலே அதிக இருட்டோடே கல்லறையினிடத்திற்கு வந்தபோது யாருக்கும் கிடைக்காத ஒரு வெளிப்பாடு இவளுக்கு கிடைத்தது. ஆம், ஒருவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டிருந்தார். ஆனால் அவருடைய சரீரம் இப்போது அங்கே இல்லை, அந்த கல்லறை திறந்திருந்தது. இப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடை பெற்றுக்கொண்டாள். நீங்களும் அதிகாலையிலே தேவனை தேடுகிறவர்களாக இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். உங்களால் முடிந்த அளவிற்கு தேவனை தேடுங்கள். அப்படி உங்களால் ஒருவேளை மருத்துவ ரீதியாகவோ அல்லது குடும்ப சூழ்நிலை வேறு எந்த நிலைமையினாலோ உங்களுக்கு அதிக இருட்டோடே இல்லைனா அதிகாலையிலே உங்களால் தேவனை தேட முடியவில்லை என்றால், ஏதோ ஒரு நேரத்தை, உங்களால் முடிந்த ஒரு நேரத்தை நீங்கள் தனி ஜெபத்திற்கென்று ஒதுக்கி நீங்கள் தேவனை தேடும்போது கர்த்தர் உங்களை சும்மா வெறுமனை விட்டு விடுவதில்லை. உங்களுக்கு ஒரு வெளிப்பாடை கொடுப்பார். இந்த மரியாள் கல்லறையினிடத்திற்கு வந்தாள். கல்லறை திறந்திருக்கிறது என்ற வெளிப்பாடை அவள் பெற்றுக்கொண்டாள். இந்த வெளிப்பாடை பெற்றுக்கொண்டவுடன் அவள் சும்மா இருக்கவில்லை. ஆம், கல்லறை திறந்திருக்கிறது என்று சொல்லிவிட்டு அவள் வீட்டிற்கு போய்விடவில்லை. அவள் 2வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவினிடத்திலும் இன்னும் மற்ற சீஷர்களை குறித்தும் சொல்லுகிறது. அவர்களிடத்திலே போய், கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்து கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றாள். இவள் பெற்றுக்கொண்ட வெளிப்பாடை அவள் மற்றவர்களுக்கு போய் சொல்லுகிறவளாக காணப்பட்டாள். நீங்களும் கர்த்தரை தேடுகிற போது கர்த்தர் உங்களை சும்மா விடுவதில்லை. உங்களுக்கு வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். அவருடைய ரகசியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறார். நீங்கள் பெற்றுக்கொண்ட ரகசியங்களை நீங்கள் உங்களோடு கூட வைத்து கொள்ளாமல் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறவர்களாக இருங்கள். அப்பொழுது இந்த சீஷர்களும் அந்த கல்லறையை பார்ப்பதற்காக வருகிறார்கள். வந்து அவர்களும் பார்க்கிறார்கள். பார்த்துவிட்டு அவர்கள் ஏதும் செய்யவில்லை. பார்த்துவிட்டு ஆம், அங்கு இயேசுவின் மரித்த சரீரம் அங்கு இல்லை என்பதை கண்டு அவர்கள் திரும்பவும் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போய்விடுகிறார்கள். இந்த மரியாள் கூட்டி கொண்டு வந்த இந்த 2 சீஷர்களும் பிற்காலத்திலே மிகவும் பெரிய அப்போஸ்தலர்களாக மாறினார்கள். பேதுரு அப்போஸ்தலர், அவர் நடந்து செல்லும்போது அவருடைய நிழல் பட்டாலே வியாதியஸ்தர்கள் சுகமானார்கள். அப்போஸ்தலனாகிய யோவான், பரலோகம் எப்படி இருக்கிறது, அந்த தரை எப்படி இருக்கிறது, சிங்காசனம் எப்படி இருக்கிறது, ஜீவ தண்ணீர் உள்ள நதி, ஜீவ விருட்சங்கள், இப்படியாக பல காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். இவரை போல யாரும் பரலோகத்தை பற்றி நமக்கு வெளிப்படுத்தி காட்டவில்லை. விதமாக இந்த மகதலேனா மரியாள் கூட்டி கொண்டு வந்த இந்த 2 சீஷர்களும் மிகப்பெரிய வல்லமையான அப்போஸ்தலர்களாக மாறினார்கள். நம்மால் இயேசுவண்டை கொண்டு வரப்படக்கூடிய ஜனங்களும் கூட நம்மை விட வல்லமையானவர்களாகவும் கர்த்தருக்கு பிரயோஜனமானவர்களாகவும் மாறக்கூடும். அவ்விதமான நேரத்திலே நாம் அவர்களுக்காக ஜெபித்து அவர்களுக்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும். இந்த 2 சீஷர்களும் இயேசுவின் மரித்த சரீரம் அந்த கல்லறையில் இல்லை என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். ஆனால் அவர்கள் அதை குறித்து ஒன்றும் செய்யாமல் அவர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போய்விட்டார்கள். ஆனால் இந்த மரியாள் என்ன செய்கிறாள்? 11வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். ஆனால் இந்த மரியாள் முதலாவதாக அதிக இருட்டோடே கல்லறையின் இடத்திற்கு வந்தாள். இப்பொழுது போய் சீஷரிடத்தில் போய் சொன்னாள். திரும்ப அவர்களை கூட்டிக் கொண்டு திரும்பவும் வந்தாள். எத்தனை தடவை அவள் காலையிலே அங்கும் இங்கும் செல்கிறாள் என்று பாருங்கள். அவள் எத்தனையோ சாக்கு
போக்குகளை சொல்லியிருக்கக்கூடும். ஒரு பெண்ணாகிய என்னால் எப்படி கல்லறைக்கு செல்ல முடியும், அல்லது அதிக இருட்டோடு என்னால் எப்படி செல்ல முடியும் என்றெல்லாம் அவள் நினைத்திருக்கலாம். இவ்வளவு தூரம் இத்தனை முறை என்னால் எப்படி நடந்து செல்ல முடியும் என்றெல்லாம் அவள் சொல்லக்கூடிய சாக்கு போக்குகள் எத்தனையோ இருந்திருந்தாலும் கூட அவள் அதையெல்லாம் செய்யாமல் இயேசுவின் சரீரம் எங்கே இருக்கிறது, அங்கு வந்து பார்க்கும்போது கல்லறையில் இயேசுவின் மரித்த சரீரம் இல்லை. அவளுக்கு இயேசு உயிர்த்தெழுந்தது அவளுக்கு தெரியவில்லை. ஆனால் அவள் இயேசுனுடைய மரித்த சரீரத்தை தான் அவள் தேடிக்கொண்டிருக்கிறாள். அந்த மரித்த சரீரத்தை வைத்து அவள் என்ன செய்ய போகிறாள்? அவளுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனாலும் அவள் இயேசுவின் மீது வைத்த அன்பினாலே, அவர் மீது வைத்த வாஞ்சையினாலே அந்த சரீரம் என்ன ஆனது என்று அவள் தொடர்ந்து தேடிக்கொண்டு அங்கு அழுது கொண்டே இருக்கிறாள். மற்ற சீஷர்கள் எல்லாம் போய்விட்ட போதிலும் இவள் அங்கு தொடர்ந்து அழுது கொண்டே இருக்கிறாள். அவள் அவ்விதமாக தொடர்ந்து அழுது கொண்டே குனிந்து கல்லறைக்குள்ளே பார்க்கும்போது இன்னொரு வெளிப்பாட்டை பார்க்கிறாள். முதலாவதாக கல்லறை திறந்திருந்த வெளிப்பாட்டை கண்டாள். இப்பொழுது அங்கே 2 தெய்வ தூதர்கள் இருப்பதை அவள் காண்கிறாள். நீங்கள் காண்கிற காரியங்களை குறித்த வெளிப்பாடுகளை பெறுவீர்கள். நீங்கள் ஆவிக்குரிய கண்களால் காணக்கூடிய வெளிப்பாடுகளையும் நீங்கள் இயேசுவை தொடர்ந்து தேடுகிறவளாக இருக்கும்போது நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இவள் தொடர்ந்து இயேசுவை தேடி அந்த இடத்திலே நின்று அழுது கொண்டே இருந்ததினால் இரண்டாவதாக தெய்வ தூதர்களை பற்றிய வெளிப்பாடை அவள் அங்கு பெற்றுக்கொள்கிறாள். தேவ தூதர்கள் அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். தேவ தூதர்களை கண்டபோது இவள் இயேசுவை தேடுகிறேன் என்று சொன்னபோது இயேசுவை அவள் காண்கிறாள். தேவ தூதர்களிடத்திலே அவள் சொல்லுகிறாள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்று. இந்த இடத்திலே அவள் தன்னை பற்றிய நிலைமையை அவள் ஒத்துக்கொள்கிறாள். எனக்கு தெரியவில்லை. உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இந்த மரியாளை போல நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்கு செய்ய முடியாத, உங்களுடைய கையை மீறி போய்விட்ட ஒரு சூழ்நிலையினாலே, ஒரு காரியத்தினாலே நீங்கள் அழுது கொண்டு என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை என்ற சூழ்நிலைக்கு வரும்போது நீங்கள் இயேசுவின் இடத்திலே ஒத்துக்கொள்ளுங்கள். எனக்கு தெரியவில்லை, இந்த சூழ்நிலையை எப்படி சமாளிக்க வேண்டும் எனக்கு தெரியவில்லை, இந்த வியாபாரத்தில் எப்படி வெற்றி பெற வேண்டும் எனக்கு தெரியவில்லை, என்னுடைய குழந்தைகளை நான் எவ்விதமாக ஒழுங்காக வளர்க்க வேண்டும், அவர்களை எப்படி சீர்படுத்த வேண்டும், என்னுடைய கணவனை எப்படி ஆவிக்குரிய வழியில் கொண்டு வர வேண்டும், என்னுடைய குடும்பத்தினரை நல்ல ஒழுக்கத்தில் கொண்டு வருவது எப்படி என்று நீங்கள் பல்வேறு காரியங்களை குறித்து நீங்கள் அலைமோதி கொண்டு இருப்பீர்கள் என்றால் இந்த நேரத்தில் நீங்கள் ஒத்துக்கொள்ளுங்கள். எனக்கு தெரியவில்லை. ஆண்டவரிடத்தே சொல்லுங்கள், ஆண்டவரே, இதை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை, ஆனால் உம்மால் எல்லாம் கூடும் என்று சொல்லுங்கள். இயேசுவே நமக்கு ஞானமாக இருக்கிறார். ஞானத்தின் உறைவிடமாகிய தேவன் நமக்கு தெரியாத காரியங்களை எல்லாம் நமக்கு போதித்து நம்மை நடத்தி, நம்மை வழி நடத்தி, நம்மை சிறப்பான இடத்திலே கொண்டு சேர்க்க வல்லமை உள்ள உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். இவள் எனக்கு தெரியவில்லை என்று சொன்னபோது தன்னுடைய தகுதி, தன்னுடைய நிலைமை எல்லாவற்றையும் ஒன்றும் இல்லை என்று, பூஜ்யம் என்ற நிலைமைக்கு அவள் வந்தபோது அவள் இயேசுவை கண்டு கொள்ளுகிறாள். நமக்கு வெளிப்படுத்தப்பட போகிற காரியங்களிலே மிகவும் முக்கியமான முதன்மையான காரியம் இயேசுதான். இயேசுவை விட மிகப்பெரிய ரகசியம், வெளிப்பாடு நாம் எதை பெற்றுக்கொள்ள முடியும்? இவள் மேலான வெளிப்பாடாகிய இயேசுவையே காண்கிறாள். நீங்கள் நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே என்ற நிலைமைக்கு நீங்கள் வரும்போது இயேசுவை காண்கிறவர்களாக மாறுகிறீர்கள். இந்த மகதலேனா மரியாள் இயேசுவை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். இயேசு அவளை பார்த்து 2 கேள்விகளை கேட்கிறார். ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? இன்றைய தினத்திலும் இயேசு உங்களை பார்த்து கேட்கிறார், ஏன் அழுகிறாய்? நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்களா? ஏன் அழுகிறீர்கள்? நீங்கள் அழுவதற்கான காரணம் என்ன? ஒருவேளை உணவிற்காகவா, அல்லது உடைக்காகவா, அல்லது சொத்து பிரச்சனை? என்ன பிரச்சனை? மனப்பிரச்சனையா, மன போராட்டமா, அல்லது அன்பினால் ஏற்படும் தோல்விகளா? எதற்காக நீங்கள் அழுகிறீர்கள்? நீங்கள் யாரை தேடுகிறீர்கள்? இயேசு உங்களிடத்தில் கேட்கிறார், ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? நீங்கள் ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்கள். நான் எதற்காக அழுகிறேன்? நான் யாரை தேடுகிறேன்? என்னுடைய வாழ்க்கையிலே முதன்மையாக வைப்பதற்காக நான் யாரை தேடிக்கொண்டிருக்கிறேன்? இந்த கேள்வியை இயேசு உங்களிடம் கேட்கிறார். நீங்கள் தயவு செய்து அதற்கு பதில் கூறுங்கள். மகதலேனா மரியாள் பதில் கூறுகிறாள்.
தோட்டக்காரர் என்று இயேசுவை தோட்டக்காரர் என்று நினைத்து அவள் சொல்லுகிறாள், ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்றாள். இயேசு 33.5 வயது வாலிபனாக மரித்திருந்தார். அந்த வாலிபனின் மரித்த சரீரத்தை இந்த ஒரு பெண்ணால் எவ்விதமாக தூக்கி கொள்ள முடியும்? ஆனாலும் அவள் அவர் மீது இருந்த வாஞ்சையினாலே, எனக்கு அந்த இடத்தை சொல்லுங்கள், நான் போய் எடுத்துக்கொண்டு வருகிறேன் என்று அந்த மரித்த சரீரத்தை கண்டுபிடிப்பதிலே, அதை கொண்டு வருவதிலே அவ்வளவு ஆவலாக இருந்தாள். அவளது வாஞ்சையை பார்த்த தேவன் உலகத்திலே யாருக்கும் அறிவிக்காத அந்த ரகசியத்தை, அவர் உயிரோடு எழுந்த ரகசியத்தை முதலாக அவளுக்கு அறிவிக்கிறார். அவர் வேறு ஒன்றும் சொல்லவில்லை, மரியாளே என்று பெயர் சொல்லி அழைத்தார். அழைத்த போது அவர் உயிரோடு எழுந்ததை அவள் அறிந்து கொண்டாள். அவள் இயேசு உயிர்த்தெழுந்த செய்தியை முதன்முறையாக கேட்கப்பட்ட பாக்கியத்தை அவள் பெற்றுக்கொண்டாள். நீங்கள் தொடர்ந்து இயேசுவை தேடுவீர்கள் என்றால், ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறார் என்று இயேசு கேட்கும்போது, இயேசுவை காண வேண்டும், இயேசுவின் வெளிப்பாடை காண வேண்டும், இயேசுவினிடத்திலே ரகசியங்களை கேட்க வேண்டும், இயேசுவுக்கு சிறந்த நண்பனாக மாற வேண்டும், அவரைத்தான் நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் என்பது உங்களுடைய பதிலாக இருக்கும் என்றால், அவர் உங்களையும் தன்னுடைய நண்பனாக தோழியாக ஏற்றுக்கொண்டு உங்களுடைய பெயரை சொல்லி மரியாளே என்று அழைத்ததைப் போல உங்களையும் அவர் பெயர் சொல்லி அழைப்பார். அப்பொழுது நீங்கள் அவரிடத்திலே இருந்து இன்னும் மேலான வெளிப்பாடுகளையும் உங்களுடைய வாழ்விற்கு தேவையான ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். எனவே இந்த மகதலேனா மரியாளுடைய வாழ்க்கையிலே இதை நாம் காண்கிறோம். இயேசு அவளுக்கு வெளிப்படுத்தப்பட்ட பின்பு அவளுக்கு ஒரு வேலையை கொடுக்கிறார். 17வது வசனத்திலே பார்க்கிறோம், என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரிடத்திற்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல் என்றார். என்ற சகோதரர்களுக்கு நான் உயிர்த்தெழுந்ததையும் நான் தேவனிடத்திற்கு ஏறி போகிறேன் என்பதையும் சொல் என்று ஒரு வேலையை கொடுக்கிறார். நீங்கள் இயேசுவை உண்மையாக கண்டு கொள்ளும்போது, நீங்கள் இந்த பூமியிலே இருப்பதற்கான இயேசு உங்களுக்கு வைத்திருப்பதான வேலை என்ன, குறிப்பிட்ட ஒரு வேலை உங்களுக்காக விசேஷமாக உங்களுக்கென்றே அவர் வைத்திருக்கிற ஒரு வேலை என்ன என்பதை நீங்கள் அவரிடத்திலிருந்தே நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இந்த மகதலேனா மரியாள் இயேசுவை காணும்படியாக அவருடைய மரித்த சரீரத்திற்காக வாஞ்சித்தாள். ஆனால் அவர் உயிரோடு எழுந்த வெளிப்பாடை பெற்றாள். இயேசுவை கண்டாள். இயேசுவினிடத்திலிருந்து தன்னுடைய வேலை என்ன என்பதை கேட்டு அறிந்து கொண்டாள். அந்த வேலையை அவள் சிறப்பாக செய்து முடித்தாள். இன்று அவள் பரலோக ராஜ்யத்திலே தேவனோடு கூட சந்தோஷமாக இளைப்பாரி கொண்டிருக்கிறாள். மகிமையின் ராஜ்யத்திலே அவள் தன்னுடைய சந்தோஷத்திற்குள், எஜமானின் சந்தோஷத்திற்குள் அவள் தேவனோடு கூட சதா காலமும் அரசாளுகிறவளாக அவள் வாழுவாள். நம்மளுடைய வாழ்க்கையும் இந்த மகதலேனா மரியாளை போல நாம் இயேசுவை தேடும்போது நம்முடைய வேலை என்ன என்பதை நாம் அவரிடத்திலிருந்து கேட்டுக்கொண்டு அதை நாம் நிறைவாக செய்து முடித்தால், நாம் சந்தோஷமாக நம்பிக்கையோடு கூட என்னை எதற்காக இந்த உலகத்தில் இயேசு ஏற்படுத்தினாரோ அந்த வேலையை நான் வெற்றியாக சிறப்பாக செய்து முடித்து விட்டேன் என்ற நம்பிக்கையோடு கூட நாம் அவரை காண்பதற்காக நாம் செல்ல முடியும். அவ்விதமாக நாம் செல்லும் போதுதான் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுவார், நல்லது உண்மையும் உத்தமன ஊழியக்காரனே, எஜமானின் சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்று சொல்லுவார். நம்மை இந்த உலகத்தில் ஏற்படுத்தியவர் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துதான். அவர் நம்மை எதற்காக ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் அவரை சந்திக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் எஜமானன் இயேசுவாக இருக்கிறார். நாம் ஒரு இடத்தில் வேலை செய்கிறோம் என்றால் அதன் எஜமானை காணாமல், மேனேஜரை அல்லது ஓனரை நாம் பார்க்காமல், சந்திக்காமல், நம்முடைய வேலை என்ன என்பதை தெரிந்து கொள்ளாமல் நாம் எவ்விதமாக அங்கு நாம் பணிபுரிய முடியும்? அதுபோல தான் இந்த உலக வாழ்க்கையும் நமக்கு ஏசப்பா கொடுத்திருக்கிறார். அவரே நமக்கு எஜமானனாக இருக்கிறார். அவரை நாம் சந்தித்து நமக்கான வேலை என்ன என்பதை நாம் கேட்டு தெரிந்து கொண்டு அதை நாம் நம்பிக்கையோடு, சிறப்போடு, இயேசுவின் துணையோடு, பரிசுத்த ஆவியானவரின் பலத்தோடு நாம் செய்து முடித்து நம்பிக்கையோடு அவரிடத்தில் போகிறவர்களாக நாம் இருப்போம். இந்த நாளிலே இந்த கேள்வியோடு நான் உங்களை முடிக்கிறேன். ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? நாம் மீண்டும் சந்திப்போம். ஆமென்.